ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கு வந்து ஏன் வந்து கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதையே நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு. கேரண்டீட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்கீம்லேயே அந்த வார்த்தையே வந்து உங்களுக்கு சொல்லுதில்ல கேரண்டி. அதில் வந்து என்ன அது இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நிறையா இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க வந்து கேரண்டீடாக வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இப்போ ஒருத்தர் ஒரு 40 வயசில் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால்குலேஷன் பண்ணியே நான் சொல்கிறேன். இப்போ 40 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு 2 lakhs rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து 2 lakhs வந்து கட்டுவார். ஸோ 10 வருஷத்துக்கு ரெகுலராக கட்டுவார். ஸோ 10 வருஷத்தில் அவர் வந்து 20 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு 12வது வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 1,94,000 ரூபா அவருக்கு வந்து இப்போ ஒரு பேசிவ் இன்கமாக வரும். நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பே அவுட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 2 lakhs வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 2 lakhs வந்து ஒரு 30 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 30 வருஷம் அந்த பே அவுட் வாங்கினதுக்கப்புறம் 31வது வருஷம் அவங்க ஏற்கனவே அவர் கட்டின அந்த 20 லட்ச ரூபா வந்து அவருக்கு திரும்பவும் கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டியாகவும் கொடுத்துருவாங்க. ஆமாம், மெச்சூரிட்டியும் கொடுத்துருவாங்க. ஒன்னொன்று இதில் இன்சூரன்ஸும் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் 2 லட்ச ரூபா ப்ரீமியம் பே பண்ணுறாருல, அந்த ப்ரீமியம் பே பண்ணுற அந்த 10 வருஷம் அந்த வெயிட்டிங் பீரியட் அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கேரண்டீட் சேவிங்ஸ் பிளான். இப்போ கேரண்டீட் சேவிங்ஸ் பிளானில் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயோ அந்த மாதிரி ரிஸ்க்கான ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கேரண்டீடாக அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்டில் அவங்க போட்டதுனால அவங்க என்ன அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்களோ, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா 30 வருஷத்துக்குன்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபா அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இதை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாத இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு ரிஸ்கே வேணாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான பிளான்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து என்னோட கேபிட்டல் வந்து எனக்கு சேஃபாக இருக்கணும். இப்போ அவங்க 2 lakhs பார்த்து பாலிசி எடுத்தோடனே அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்காது. இன்சூரன்ஸ் கவரேஜும் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டும் அவருக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்குது. இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த 30 வருஷத்துக்கு வந்து அவருக்கு ஒரு பேசிவ் இன்கமும் கிடைக்குது. ரெண்டாவது அந்த பேசிவ் இன்கம் முடியும் போது அவருக்கு ஏற்கனவே கட்டின அந்த மொத்த ப்ரீமியமும் வந்து ரிட்டர்ன் ஆகிடுது. இது போக இன்னும் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. ப்ரீமியம் பே பண்ணும்போது டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. அவர் வந்து பே அவுட் வாங்கும்போது வந்து அதுக்கு பே அவுட் ஆப்ஷன்ஸுக்கு வந்து இப்போ வந்து 2.5 லட்ச ரூபா உள்ளார வந்து ப்ரீமியம் பே